வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த படத்தை பாருங்க, அவங்க எவ்வளோ அழகா சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கிறது மூலயமா என்ன நடக்குது? நம்ம மனது மகிழ்ச்சியா மாறுது. தொடர்ந்து நம்ம சிரிக்க சிரிக்க மகிழ்ச்சியா மாற 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 நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது. நம்ம மன அமைதி வேணும்னா கட்டாயமா சிரிக்கணும். ஏன் சிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைச்சதெல்லாம் இங்கே நடக்காது போகுது. அப்படி நடக்காது போகிற போது நமக்குள்ள ஒரு கவலை வருது. அந்த கவலையால் ஒரு மன அழுத்தம் வருது. அந்த மன அழுத்தம் நம்மளை எப்பவுமே ஒரு பதட்டத்தில் வச்சிருக்குது. அதனால தான் அடிக்கடி நம்ம பேசும்போது நான் டென்ஷனாக இருக்கிறேன், எனக்கு டென்ஷனாகவே வாழ்க்கை போகுது, என்னை சுற்றி உள்ளவங்கெல்லாம் என்னை டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியே வாழறோம். அந்த டென்ஷன் நமக்கு படிப்படியாக குறையணும்னா முடிஞ்ச அளவு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளையும் சிக்கல்கள் இதிலிருந்து வெளியில வர சிரிக்கிறது அந்த டென்ஷனை மிக மிக குறைக்கக்கூடியது. அடிக்கடி தொடர்ந்து சிரிக்கும் போது மிகப்பெரிய அளவில் அந்த பதட்டம் என்கிற டென்ஷன் நமக்கு குறைஞ்சி போகுது. சிரிக்கும் போது மனம் அமைதி அடையுது. மனம் அமைதி அடையும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய நன்மைகள் நடக்க துவங்குது. மன அமைதி தான் வாழ்க்கையினுடைய நம்ம குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்கு சிரிக்கிறது அவசியமா இருக்குதுங்க. நீங்க தொடர்ந்து சிரிச்சு பாருங்க. மன அமைதியா இருக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம நம்ம முகமே ஒரு அழகா மாறி போகுது. முகமே மிக அழகா மாறி போகுது. அதனால நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது. உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் கிடைக்குது. சிரிக்கிறவங்கள நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்கள நமக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணும். அவங்ககிட்ட பார்க்கணும், பேசணும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அது முகத்துல ஒரு மகிழ்ச்சியை வரக்கூடியது. இந்த படத்திலேயே நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் எப்படி ஆச்சரியமா பாக்குறாரு பாருங்க. அந்த அம்மாவை எவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாரு பாருங்க. முகமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இது சிரிப்பினுடைய நிஜமான இயல்பு. மன அமைதியை கொண்டு வரும். சிரியுங்க, மன அமைதிப்பட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள். வாழ்க வளமுடன்.